ஜோர்டானில் வைத்து அமெரிக்காவின் சோலியை முடித்த ஈரான். அமெரிக்காவின் விலை உயர்ந்த தாட் சிஸ்டத்தின் ரேடார் கருவிகள் அழிப்பு. சேட்டலைட் புகைப்படங்களை வைத்து உறுதிப்படுத்திய CNN ஊடகம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் டிஃபென்ஸ் HQ பக்கத்தில் வெளியாகி இருக்கும் செய்தியில் ப்ளூம்பெர்க் அளித்த தகவலின்படி ஜோர்டானில் உள்ள அமெரிக்காவின் மோபக் சால்தி தளத்தில் நிறுவப்பட்டிருந்த சுமார் 28,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள வான் பாதுகாப்பு அமைப்பான தாட் சிஸ்டத்தை ஈரான் தாக்கி அழித்துள்ளதாக கூறியுள்ளது. இது அமெரிக்காவிற்கு மத்திய கிழக்கில் கிடைத்த மிகப்பெரிய அடி என்று அந்த செய்தி தெரிவிக்கின்றது. இந்நிலையில் இதனை உறுதிப்படுத்தும் விதமாக அமெரிக்க ஊடகமான CNN சேட்டலைட் புகைப்படங்களை திரட்டி அதனை வெளியிட்டு தாட் சிஸ்டம் அழிக்கப்பட்டிருக்கலாம் என்று உறுதிப்படுத்தியுள்ளது. தாட் சிஸ்டம் நிறுவப்பட்டிருந்த இடத்தில் மிக பெரும் தீ பற்றியதற்கான அறிகுறிகளும் தரையில் 2 மிகப்பெரிய பள்ளங்களும் கண்டறியப்பட்டுள்ளதாக CNN கூறியுள்ளது. உலக அளவில் விலை மதிப்புமிக்க வான் பாதுகாப்பு அமைப்பாக தாட் சிஸ்டம் கருதப்படுகின்றது. அமெரிக்காவால் கூட வெறும் 8 இடங்களில் மட்டுமே இந்த அமைப்பை நிறுவ முடிந்துள்ளது. பிப்ரவரி 28 மற்றும் மார்ச் 3 ஆகிய 2 தினங்களில் ஈரான் தாக்குதல் நடத்தியது. அப்போது இந்த தாட் சிஸ்டம் சேதமடைந்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. தாட் சிஸ்டத்தில் வழக்கமாக சுமார் 100 அமெரிக்க வீரர்கள் வேலை பார்ப்பார்கள். அவர்களின் நிலை என்னவென்று தெளிவான அறிவிப்புகள் இல்லை என்றும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அடுத்த மரண அடியாக ஈரானின் ட்ரூ ப்ராமிஸ் 4 நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மீண்டும் மார்ச் 8ஆம் தேதி ஈரான் மோபக் சால்தி தளத்தை மிக கடுமையாக தாக்கியுள்ளது. இது குறித்து இஸ்லாமிய புரட்சி பாதுகாவல் படை வெளியிட்டிருக்கும் செய்தியில் அந்த தளத்தின் மீது அடுத்தடுத்து பல முறை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இங்கிருந்துதான் அமெரிக்க போர் விமானங்கள் பெருமளவு புறப்பட்டு ஈரானை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி சவுதி அரேபியாவின் பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸில் உள்ள ரேடார் தளமும் அழிக்கப்பட்டதற்கான அறிகுறிகள் இருப்பதாக CNN தெரிவித்துள்ளது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் அமெரிக்கா அமைத்துள்ள AI ருவைஸ் மற்றும் AI சேடர் ராணுவ தளங்களில் உள்ள தாட் சிஸ்டத்தின் ரேடார் கருவிகளையும் ஈரான் அழித்துள்ளதாக தெரிகின்றது. இதேபோல கத்தாரில் உள்ள தாட் சிஸ்டமும் ஏற்கனவே குறிவைக்கப்பட்டது. இதன் மூலம் ஈரானின் மிசைல்ஸ்கள் இடைமறிப்பின்றி இலக்குகளை துளைக்க வழிவகை உருவானது.